அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையான சண்டை முடிவுக்கு வர உள்ளது. ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் குறிக்கப்பட்டுள்ளது. மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் முழுமையாக திறக்கப்பட்டு அனைத்து விமானங்களும் தரையிறங்க முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 6 ஜிசிசி நாடுகளுக்கும் இன்று மிக மகிழ்ச்சியான நாள். 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் வரும் ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் மீது இனி எந்த தாக்குதல் நடத்தப்படாது, அதேபோல் லெபனான் மீதும் எந்தவித தாக்குதல் நடத்தப்படாது எனவும் அமெரிக்க அதிபர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். இந்த தகவலை ஈரானின் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர்களும் உறுதி செய்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட உடனே 100 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்ட ஹர்முஸ் கடல் வழிப்பாதை மீண்டும் பழைய மாதிரி எந்தவித பிரச்சனை இல்லாமல் முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். உண்மையிலே இந்த செய்தி பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளின் மன்னர்களுக்கு மிக மகிழ்ச்சி அளித்துள்ளது. ஏன்னா இந்த ஈரான் அமெரிக்காவின் சண்டையால் இந்த ஜிசிசி நாடுகள் தான் அதிக அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல், ரெவன்யூ ஈட்ட முடியாமல் தத்தளித்தார்கள். இப்போ ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு வளைகுடா நாடுகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி தொடர்ச்சியாக நடைபெறும். அதுபோல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவரோட நம்மளுக்கும் இனி மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா குவைத்துடைய டெர்மினல் 1 ஏர்போர்ட் இனி விரைவாக சீரமைக்கப்பட்டு பயணிகளின் விமான பயணத்திற்காக முழுமையாக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் குவைத் செல்வதாக இருந்தால், அதாவது இப்போ போகிறதா இருந்தால் ஒன்லி குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் மட்டும்தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த 2 ஃப்ளைட் மட்டும் தான் குவைத்துக்கான விமான சேவையை வழங்கி வருகிறது. இப்போது டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், கல்ஃப் ஏர்லைன்ஸ் போன்ற வெளிநாட்டு விமானங்கள் T4இல் தரையிறக்கப்படுவதற்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தால் மீண்டும் பழைய மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ரேட் எல்லாம் குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதனால் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யுங்க. எமர்ஜென்சியாக போகிறவங்க குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முடிவுக்கு வர உள்ளது. மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த தகவல், குவைத்துக்கான விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1069 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 709 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 164 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் கேட்குறாங்க, நம்மளும் வந்து சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தங்க ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே பிஸ்கெட், காயின் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.